அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இஸ்மை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த இஸ்ம உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையவே நல்ல நிலைக்கு மாற்றிய ஒரு உண்மை சம்பவம். இது நான் கண்ணால் நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். என்னுடைய வீட்டில் என்னுடைய குடும்பத்தில் ஒரு பெண், அவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. கணவரும் அவங்க கைவிட்ட நிலை. அவங்களுக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருந்தாங்க. அந்த ஆண் பிள்ளையும் அவங்களுக்கு ஒழுங்காக சம்பாரித்து கொடுக்கறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு வருமானம் அல்ல, நமக்கு நம்மளுடைய பிள்ளை நம்மளுடைய கணவருடைய வருமானம் அப்படிங்கிறது தான் ரொம்பவும் நிரந்தரமான ஒரு வருமானம். மற்றபடி யார் என்ன நமக்கு செஞ்சாலும் அது அந்த அளவுக்கு ஒரு இது இருக்காது தானே. அப்படி இருக்கும்போது அந்த 2 வருமானமுமே அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருந்துச்சு. அவங்களுடைய வாழ்க்கை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நல்ல விதமாக அவங்களுடைய பெண்ணை திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. நிறைய நகை போட்டு கட்டி கொடுத்தாங்க. நல்ல விதமாக எல்லாமே நல்லா கரெக்டாக பண்ணாங்க. அதேமாரி அவங்களுக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. அவங்களுக்கு அதாவது உணவுலேயும் எந்த ஒரு நெருக்கடியும் கொடுக்கல, உடையிலையும் எந்த ஒரு நெருக்கடியும் கொடுக்கல, எந்த ஒரு கஷ்டமும் அவங்களுக்கு கிடையாது. அவங்க நல்ல விதமாக அந்த மாதிரி ஒரு நிலைமையே இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க? கணவரும் பிள்ளையும் நல்லா சம்பாரித்து நல்லா கொடுத்தா எப்படி ஒரு வாழ்வாங்க ஒரு பொண்ணு? அந்த மாதிரியான வாழ்க்கை தான் அவங்க வாழ்கிறாங்க. எந்த ஒரு கஷ்டமுமே அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு வீடுன்னு அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். அவங்களுக்குன்னு அதிகப்படியாகவே ஆடைகளும் சரி அவங்கக்கிட்ட நிறையவே இருக்குது. அவங்கக்கிட்ட போதுமான அளவு அவங்கக்கிட்ட நகையும் இருக்குது, பணமும் இருக்குது. சாப்பாட்டுக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிறதுல அவங்களுக்கும் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்படி இந்த அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, எந்த ஒரு ஆண் துணையும் இல்லை. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கே எப்படி அப்படின்னு எனக்கு அது ஒரு சந்தேகம் இருக்கும். அவங்க இதில் ஒரு முறை நான் அவங்கக்கிட்ட பேசும்பொழுது கூட நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், எப்படி உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை? இந்த மாதிரி ஒரு நிலையில் ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் கஷ்டம் தானே படுவாங்க. ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருக்கீங்களே எப்படி அப்படின்னப்போ அவங்க என்கிட்ட ஒரு இஸ்மு சொல்லி கொடுத்தாங்க. இது நான் ரொம்ப வருடமாக, ஒரு குறைஞ்சது சொல்லணும்னா ஒரு 30-35 வருஷமாகவே இதை நான் ஓதிக்கிட்டே இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு எந்த ஒரு கஷ்டமுமே என்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்குமோ எதுலேயுமே அல்லாஹ் தஆலா நெருக்கடியை கொடுக்கல எனக்கு அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. எப்படி என்ன ஓதுறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க ஒரு அல்லாஹுடைய திருநாமம் தான். 3 திருநாமங்களை ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமும் நான் 11 முறை நான் ஓதுவேன். இது ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடியும் நான் தொடர்ந்து ஓதிக்கிட்டே வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஒரு இஸ்முடைய பரக்கத்தின் காரணமா அந்த தன்மைக்கேற்ப அல்லாஹ் தஆலா என்னோட வாழ்க்கையை நல்ல விதமா வச்சிருக்கான். யாருக்கிட்டையும் நான் போய் கடன் அப்படிங்கிற நிலைமையிலே நான் யாருக்கிட்டையும் நின்றது கிடையாது. யாருக்கிட்டையும் நான் எதுக்குமே உதவின்னு சொல்லி நான் நின்றதில்லை. என்கிட்ட அளவுக்கு அதிகமாகவே என்கிட்ட அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான். எனக்கு நான் மற்றவங்களுக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியுது. பண ரீதியாகவும் சரி, உணவு ரீதியாகவும் சரி, உடை ரீதியாகவும் சரி, நான் மற்றவங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். என்னால் முடிஞ்சது எனக்கு எல்லாம் கொடுத்ததை நான் மற்றவங்களுக்கும் கொடுக்குறேன். எனக்கு நிறையாவே என்கிட்ட துணிகள் இருக்குது. ஒரு துணி கூட இல்லாத நிலையில் நான் அப்படி தான் என்னை கைவிட்டாங்க. என்னுடைய கணவர் எனக்கு எந்த ஒரு நிலையும் இல்லாமல், ஒரு துணி போட்டுக்கிறதுக்குன்னு கூட ஒரு துணி இல்லாத மாதிரி தான் என்னை கைவிட்டாங்க. என்கிட்ட நகை அப்படின்னு எதுவுமே இல்லை. சாப்பாட்டுக்கும் கஷ்டமான நிலையில தான் என்னை கைவிட்டாங்க. ஆனால் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்கிட்ட எல்லாமே இருக்குது. என்னுடைய பொண்ணுக்கும் நான் நல்ல விதமாக செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்படி என்ன நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவங்க இந்த இஸ்மை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் இந்த ஒரு அமலை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கும். யாரையுமே சார்ந்து வாழாத வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வே நேரடியாக உங்களுக்கு எல்லாத்துலேயுமே உதவி செய்வான். உங்களுக்கு கணவன் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை அப்படின்னாலும் சரி, இல்லை எனக்கு எல்லாருமே இருக்காங்க, எனக்கு எல்லாமே நல்ல விதமாக தான் செய்கிறாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட வருமானம் ஒரு இதாக இல்லை, என்னுடைய கணவருடைய வருமானம் அதிகரிக்கணும், என்னுடைய பிள்ளைகளுடைய வருமானம் அதிகரிக்கணும், நாங்கள் இன்னும் நல்ல விதமாக ஆகணும் அப்படி நீங்கள் நினச்சாலும் சரி, கண்டிப்பாக இந்த அமல் உங்களுக்கு கை கொடுக்கும். ரொம்ப எளிமையான ஒரு அமல் தான் இது. ஆனால் இதனுடைய எஃபெக்ட் ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக இருக்கும்.
இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் 11 முறை ஓதுங்க. இது ஓதுறதுக்கு 1 நிமிடம் கூட ஆகாது, அதுவே அதிகம்தான். உங்களுக்கு அதுக்குள்ளேயே நீங்கள் ஓதி முடிச்சிட முடியும். இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, யா வஹாப். யா வஹாப் அப்படிங்கும் பொழுது வாரி வழங்குபவன், பெருங்கொடையாளன், தாராளமாக கொடுக்கக்கூடியவன், மிகுதமாக கொடுக்கக்கூடியவன், இந்த மாதிரி அர்த்தம் வரும். நமக்கு இருக்கிற எல்லாத்துலேயுமே அவங்களுடைய வாழ்க்கையவே பாருங்களேன், அவங்களுக்கு எல்லாமே, அவங்க வாழ்க்கைக்கெல்லாம் என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் வாரி வழங்கினான். அல்லாஹ்வால மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறத உணர்த்துற வகையில் இருக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது பணத்துக்காக மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே நீங்கள் இதை நீங்கள் ஓத முடியும். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் ஓதுங்க. அடுத்து யா ரஸாக். யா ரஸாக் அப்படிங்கும் பொழுது ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் அப்படின்ட்டு அர்த்தம். ரிஸ்க் அப்படிங்கும் பொழுது எல்லாமே அடங்கும். உணவு மட்டும் இல்லை, உடை, இருப்பிடம், பணம், செல்வம், நகை, இந்த மாதிரி எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாமே ரிஸ்க் தான். அந்த ரிஸ்க்கை அல்லாஹ் தஆலா பரக்கத்தா வாரி வழங்குவான். அடுத்து மூன்றாவது யா அலியூ. யா அலியூ அப்படிங்கும்பொழுது மிக உயர்ந்தவன். அந்த தன்மை அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கு. அல்லாஹு மட்டும்தான் மிக பெரியவன், அவனால் மட்டும்தான் எல்லாமே முடியும் அப்படிங்கிறது உணர்த்துற வகையில இருக்கு. அல்லாஹ் நாம புகழ்ந்துட்டோம், எப்படிலாம் புகழ்ந்துருக்கோம். நீ தான் உயர்ந்தவன், உன்னை தாண்டி உயரமானவன் யாருமே கிடையாது, நிரந்தரமானவன் யாருமே கிடையாது, உன்னால மட்டும்தான் வாரி வழங்க முடியும். ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் நீ தான். எனக்கு ரிஸ்க் அதிகமாக கொடு, எனக்கு வாரி வழங்கு, எனக்கு செல்வத்தை அதிகம் கொடு, என்னுடைய கணவருடைய வருமானத்தில் அதிகம் கொடு, என்னுடைய பிள்ளைகளுடைய வருமானத்தை அதிகப்படுத்து, எனக்கு செல்வம், பணம் எல்லாமே அதிகமாக இருக்கணும், நல்ல விதமாக நான் நல்ல நிலைமையில வாழணும், யாரையும் சார்ந்து வாழாமல் அல்லாஹ் மட்டுமே சார்ந்து வாழணும் அப்படின்னு நீங்கள் நியத்தை வச்சு இந்த அமலை நீங்கள் எப்போவுமே ரொம்ப நேரம் ஆகாது இது ஓதுறதுக்கு. 11 முறைன்னு நீங்கள் ஓதிட்டே வாங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 30-35 வருஷமாக பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு இது பவர்ஃபுல். பொதுவாகவே அஸ்மாஉல் ஹுஸ்னா எதை ஓதி நாம் துவா கேட்டாலும் அந்த தன்மைக்கேற்ப நம்மளுடைய துவாக்கள் நிறைவேறும். அப்படி இருக்கும்பொழுது இதில் நம்ம கேட்டிருக்க வார்த்தைகள் எல்லாமே அல்லாஹ்வை புகழ்ந்து, நம்மளோட தேவைகளையும் அடங்கி அல்லாஹ்வை புகழ்ந்து கேட்குறோம். அஸ்மாஉல் ஹுஸ்னா ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. இது தொழுகையில மட்டும்தான் ஓதணும்னு கிடையாது, பீரியட்ஸ் டைம்லையும் நீங்கள் இதை ஓதலாம். தஹஜ்ஜுடைய நேரத்தில் அதிக எண்ணிக்கை வச்சு கூட நீங்கள் ஓதலாம். ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்பவும் எளிமையான அமல், ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் அவசியமானது. நிறைய பெரிய துவாக்கள் சுறாக்கள் ஓத முடியாதவங்க இந்த சின்ன அமல் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். இன்ஷா அல்லாஹ் ஓதி பாருங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் எப்படிப்பட்ட துயரத்தில் யாருமே இல்லாமல் கைவிட்ட நிலையில் நீங்கள் இருந்தால் கூட அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நேரடியாக உதவி செய்வான். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்குவான். உங்கள் கணவர் பிள்ளைகளுடைய வருமானத்தில் பரக்கத்தை செய்வான். உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாக செழிப்பானதாக ஆக்கி கொடுப்பான். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் உங்களுக்குன்னு சொந்தமாக வீடு, உங்களுக்குன்னு தேவையான நகை, உங்களுக்குன்னு 4 பேருக்கு செலவு பண்ணுற அளவுக்கு பணம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுப்பான், வாரி வழங்குவான். ஏன்னா அந்த ஒரு தன்மை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி அவங்க கிட்ட நான் பேசினப்ப இந்த ஒரு அமல் சொன்னாங்க. அதோட அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்பொழுது அவங்க ஒரு நாள் கூட தொழுகை விடாதவங்க, ரொம்ப ஈமான்தாரி, ஐவேளை தொழுகையை தவற விடவே மாட்டாங்க, கன்ஃபார்மாக அதை தொழுதுருவாங்க. அதே மாதிரி அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்குறதுல கொஞ்சம் அவங்க மற்றவங்களுக்கும் கொடுக்குறாங்க, இல்லாதவங்களுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஐவேளை தொழுகையை தவற விடாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தர்மம் செய்யுங்க, உங்ககிட்ட இருக்கிறதுல அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மென்மேலும் கொடுப்பான். இந்த இஸ்முகளையும் சேர்த்து கூடுதலாக ஓதிட்டே வாங்க, கண்டிப்பாக கண்கண்ட பலன் கிடைக்கும் விரைவாகவே. உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் மௌத்தாகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, எந்த ஒரு சிரமமும் இருக்காது, எந்த ஒரு தேவையுமே இருக்காது, எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவான். ரொம்ப எளிமையான அமல். இதை ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.